ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன பேப்பர் லிவ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ தெருக்கள்ல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் அத பணமா ஆக்கக்கூடியவரு. அவருக்கு சில உடம்பு பிரச்சனை இருக்கும். அத சரி பண்றதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணத்த சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, அவர் கொண்டு வந்த பையில ஒரு 8 வயசு பையன் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அவன இவருக்கு ரொம்ப பிடிச்சனால, அவரு கூடயே அந்த பையன தங்க வச்சுட்டு, அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவன பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த பையனோட அப்பா அம்மாவை தேடி போகும்போது ஹீரோக்கு காத்துக்கூடிய ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அது என்ன, இந்த பையன் எதுக்கு ஹீரோ தேடி வந்தான், உண்மையாவா அந்த பையன் யாரு, கடைசியில ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி படத்தை சூப்பரா முடிச்சிருப்பாங்க. இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல சில விஷயத்த சொல்றாங்க. நிறைய குழந்தைங்க சிரிக்கவும் செய்யறாங்க, அழுகவும் செய்யறாங்க. அவங்களோட நிறைய பேரோட வாழ்க்கை தெரு முனையில தான் தொடங்குது. இங்க ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அவரோட மனைவி கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற போட்டோகிராஃபர்லாம், நீங்களும் உங்க மனைவியும் போஸ்டாங்க, நாங்க போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அங்க இருந்த ஒரு டிரைவர் அந்த காரை ஒரு தெரு முனையில ஓட்டிட்டு போறாரு. அப்படி ஓட்டிட்டு போகும்போது அங்க முன்னாடி ஒரு பெரிய குப்பை கொட்டி வச்ச பை இருக்கும். யாரா அதை இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னும் போது இப்போ ஒருத்தர் திரும்புறாரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவரும் ஒண்ணு சொல்லாம அங்க இருந்த பையெல்லாம் எடுத்துட்டு போறாரு. ஹீரோட வேலை என்னன்னா, தெருக்கள்ல இருக்கக்கூடிய பழைய அட்டைகள், கண்ணாடி கிளாஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அதை பணமாக்கக்கூடியவர். இப்போ அவர் ஒரு தெருல நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு வீட்டை பாக்குறாரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த வீட்டை அப்படி குறுகுன்னு பாத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த வீட்டோட லைட்டு டக்குன்னு ஆஃப் ஆகுது. அப்படியே அவரு நடந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர், ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ, எதுக்கு வேலைக்கு எல்லாம் போறீங்க, உங்க உடம்பு தான் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா ஹீரோட ஃப்ரெண்டு தான். ஹீரோக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இந்த கொற்ற மலையில உங்களை யார வெளியே போக சொன்னது, இங்க வாங்கன்னு சொல்லி அவர் உட்கார வைக்கும் போது ஹீரோவால ரொம்ப முடியாது, வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட மருந்தும் காலியா இருக்கும். உடனே இருங்க நான் அங்கிள் கால் பண்ணேன்னு சொல்லி அங்கிள்னு ஒருத்தருக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க கார் எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல விடுவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்தா டாக்டரும் இங்க பாருங்க லைன்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி இருங்க ப்ரோ நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க டோக்கன்ல வந்து நம்பர்லாம் நோட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்களோட 8 வயசு பையனை வேகமா தூக்கிட்டு வராங்க. என் பையனை உடம்பு முடியல, தயவு செஞ்சு இவனை செக் பண்ணுங்கன்னும் போது, உங்களோட பையனோட பிளட் பிரஷர் கம்மியாயிட்டே இருக்கு, நாங்க அவனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த லேடியை பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வருது. அது ஏன்னு இப்ப தெரியல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கிற டாக்டர் ஹீரோவை செக் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோட கிட்னி ரொம்பவும் வீக்கா இருக்கு, உங்களுக்கு உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், இந்த வாரத்துக்குள்ள அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கான மெடிசனை கொடுத்துருவாங்க. அவரோட ஃப்ரெண்டும் அவங்களோட அங்கிளும் வந்து கூட்டிட்டு போவாங்க. அவங்க அங்கிளும் என்னடா பணம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறியான போது, ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் அப்படின்னு. என்னன்னா அந்த கிட்னி அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, அதுக்கான செலவாகும் சொல்லி அவர் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட ட்ரீட்மெண்ட்காக. அப்படியே பேசிட்டே வரும்போது அவங்க ஃப்ரெண்டும், இங்க பாரு உன்னால உடம்பு முடியல, தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு அப்படின்னு பேசிட்டே வரும்போது அவங்க அங்கிளும், டேய் குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுது, என்னால முடியலடா அப்படின்னு சொல்லும் போது, அங்கிள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குளிச்சேன், அடா பாவீங்களா தயவு செஞ்சு குளிங்கடா அப்படின்னு சொல்லி இங்க வேடிக்கையா பேசிட்டே வருவாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்தோடனே மெடிசன் எல்லாம் போட்டு அவர்கிட்ட ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோ பார்த்துட்டு அவரு தூங்கிடுவார். அதனால காலையில ஒரு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி குளிச்சுட்டு கிளம்புறாரு. அவரோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. இல்லடா மச்சான் வர லேட் ஆகும், சும்மா சொன்னேன் உடனே வந்துரு அப்படின்னு சொல்லி அவரு பக்கவா ரெடி ஆயிட்டு அங்க வெளியே தெருவுக்கல்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஜாலி மனுஷன். அங்க போற வரவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாக்கிட்டும் பேசிட்டே வருவாங்க. அப்ப அந்த தெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பசங்க வந்து, எங்களுக்கு காசு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ஹீரோவும், எதுக்கு, இல்ல நாங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ் தாங்கன்னும் போது, நீ அதுக்கு தான் கேட்கறியா, சரி இருந்தா, ஆனா சாப்பிட மட்டும் தான் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டை பார்ப்பாங்க. அவங்க சில உணவு கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஹீரோ தெருக்குள்ள இருக்கிற பசங்களாம் வச்சு அவர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. என்னன்னா அவர் பண்ற வேலை தான் தெருக்குள்ள இருக்கக்கூடிய பழைய குப்பைகள்லாம் எடுத்துட்டு வந்து வெயிட் போட்டு அதை பணமா ஆக்குறது. அவர் சொல்றதுலாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் அவங்க சேகரிச்ச குப்பைகள்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு வெயிட் மூலியமா அதுக்கேற்ற பணத்தை வாங்கிட்டு போறாங்க. ஹீரோவும் எத்தனை பொருட்கள் வருது, எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டும், தயவு செஞ்சு இன்னைக்கு வெளியே போகாத, வெதர் சரியில்லை அப்படின்னும் போது, நான் போக மாட்டேன்டா, பாரு உன் ஹெல்த்தை பாத்துக்கோ, அதுதான் முக்கியம் அப்படின்னும் போது, அவரும் சாகிறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, நான் சாகிறதுக்குள்ள ஆசைப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படி என்னடா ஆசைப்பட்ட அப்படின்னும் போது அவர் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருப்பாரு. போன வருஷம் உன்னோட பர்த்டேக்கு நீ சில விஷயம்லாம் சொன்னல, அது கூட எழுதி வச்சிருக்கேன், நான் சொன்னேன் நீ ஏதான சொன்ன, போதையில மறந்துட்டியா, இங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட காமிப்பாரு. எனக்கு படி தெரியல, நீயே படிச்சு சொல்லுனும் போது, முதல் விஷயம் என்னோட அம்மாவை கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது விஷயம் எனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல போய் நான் ஸ்டே பண்ணணும், மூணாவது பிளைன்ல டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய லிஸ்ட் எழுதி வச்சிருப்பாரு. சரி சரி லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது, உங்க ஹெல்த்தை பாத்துக்கோ, நான் எங்க வரேன்னு சொல்லிட்டு அவரு வேடிக்கையா பேசிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இரவும் அங்க இருக்கிற எல்லாம் போன பிறகு அவர் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் அங்க சீக்ரெட்டான ஒரு டோர் இருக்கும், அதுக்குள்ள சேர்த்து வைக்கிறாரு. அவரோட
ட்ரீட்மெண்ட்டுக்காக. அடுத்த நாள் காலையில திரும்பவும் எல்லாருமே வேலைக்காக போறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, நீ நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி நிறைய தெருக்கள போய் பொருட்கள் எடுத்துட்டு வராரு. அப்படியே பக்கத்து தெருக்கும் போய் பொருட்கள் எடுக்கும் போது அந்த ஏரியாக்காரங்க எங்க ஏரியாக்கு வந்து பொருள் எடுக்கிறியான்னு சொல்லி சண்டை போடுவாங்க. தில்லர் என்ன தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுல மண்ணு தூவி அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. அவங்க போலீஸும் வந்தனால சைலண்டா எல்லாம் அங்க இருந்து போயிருவாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவர் வருவார். "டா, இன்னைக்கு உனக்கு சம்பளக்கு போல நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன் போது, சரி இதெல்லாம் எடுத்து வை, இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பணும் போது, ஃபங்க்ஷனுங்க போற மூஞ்ச கழுவிட்டு போடா, பார்த்து யாராவது பயந்துட போறாங்க போது, அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிருவாரு. இப்போ எல்லாமே அவங்க பொருள் எல்லாம் வச்சுட்டு இருக்கு, எல்லாம் கிளம்பி போயிருவாங்க. ஹீரோ அங்க பணத்தெல்லாம் எடுத்து வைக்க போவாரு. இப்ப டக்குன்னு அங்க சவுண்ட் கேட்கும். ஒருவேளை எரியா இருக்குமோ சொல்லி இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்த பையில தான் அந்த சத்தம் கேட்கும். அவரும் தட்டிட்டு வெளியவான்னு வர, இப்ப அதை தள்ளி விடும் போதும் அதுல அந்த ஒரு சின்ன பையன் வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுப்பான். ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கும். யார் அதுன்னு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா ஒரு 8 வயசு பையன் உள்ள பயந்துகிட்டு இருப்பான். யாரு பண்ணி இங்க என்ன பண்ற, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பாரு. ஆனா அவனுக்கு பயமா இருக்கும். சொல்றியா, போலீஸ கூப்பிடுவான போது, இல்ல நான் சொல்றேன், போலீஸ் கிட்ட சொல்லிடாதீங்க போது, உன் பேரு என்ன? என் பேரு அலி. முதல்ல நம்ம சாப்பிடலாம், அதுக்கடுத்து எல்லா விஷயத்தையும் பொறுமையா பேசலாம். உடனே இங்க வா, சாப்பிடலாம். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா அவன் வந்து முன்னாடியே உட்காந்துருப்பான். அவனுக்கான உணவை குடிச்சிட்டு பேச ஆரம்பிப்பார். நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அந்த பையன் ஒண்ணுமே சொல்லாம இருப்பான். நீ சொல்லலைன்னா கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட தான் உன்னை கூட்டிட்டு போகணும் அப்படின்னும் போது, இல்ல நான் சொல்றேன், என்னோட ஸ்டெப் ஃபாதர் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, என் அம்மாவும் எனக்கு ஏதாவது ஆயிரம் சொல்லி இங்க இருக்கிற அந்த குப்பை தொட்டில போட்டுட்டாங்க, நான் அதனால இங்க வந்துட்டேன், நான் பணம் அதிகமா சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாரிச்சேன்னா அந்த ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்து என் அம்மாவை காப்பாத்துவேன், நாங்க 2 பேர் சந்தோஷமா வாழுவோம். ஹீரோவா அவனோட காலை பார்ப்பாங்க. ஏகப்பட்ட காயங்கள் இருக்கும். இது யார் பண்ணது, உன்னோட ஸ்டெப் ஃபாதரா? ஆமா. ஹீரோக்கு இவன் பேசலாம் கேட்கும் போது அவருக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கும். உடனே அவனுக்கான ஷூஸ் எடுத்து வந்து கொடுப்பாரு. நீ என்ன பண்ணி என் கூடயே தங்கிக்கோ, நான் அவனை பாத்துக்கிறேன், மத்த விஷயங்கள்லாம் நம்ம அப்புறமேட்டு பாத்துக்கலாம் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனை தூங்க வச்சிடறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. நீ எடுத்துட்டு வந்த பையில என்ன தெரியுமா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை காமிப்பாரு. அவருக்கு ஒண்ணும் புரியாது. நீ என்ன சொல்ல வர, நீ கொண்டு வந்த பையில தான் அந்த பையன் இருந்தான், நீ எந்த தெருவுக்குலாம் போன அதெல்லாம் என்கிட்ட சொல்லு, அப்பதான் என்னோட அப்பா அம்மா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஞாபகம் இல்ல, நிறைய தெருவுக்கு போனப்பா அப்படின்னும் போது, இப்ப என்ன பண்றதுன்னும் போது அவரோட ஃப்ரெண்ட் பேசாம நம்ம அங்கிளுக்கு சொல்லிடலாம், இல்லைன்னா போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், இந்த பையன் இருக்கிறது சேஃப் கிடையாது, இவனோட அப்பா அம்மா கண்டிப்பா எல்லா இடத்தையும் தேடுவாங்கன்னும் போது ஹீரோ யோசிப்பாரு. இல்ல, எனக்கு என்னமோ இவனோட அப்பா இவனை தேடுற மாதிரி தெரியல, அவங்க இவனை காயந்தான் படுத்திருக்காங்க, திரும்ப அவங்க போனா அவன் பயப்படுவான், பேசாம இவனை நான் என் கூடயே வச்சுக்கிறேன் போது அவரோட ஃப்ரெண்டும் வேண்டாம், இவனை நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நானே ஒரு ஐடியா சொல்றேன், போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போலான்னும் போது அவருக்கு கோவம் வருங்க. பாரு, நான் சொல்றதை கேளு, இவனை நான் தான் வச்சுக்க போறேன், அங்கிள் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லி அவனை ப்ராமிஸ் பண்ண சொல்லிடுவான். அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அலிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு லேடி வருவாங்க. இவங்க பார்த்தோன்னே அவருக்கு ஞாபகம் வரும். உங்களை ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்தேன், உங்க பையன் போவோம் சரியாயிட்டானா அப்படின்னும் போது அவங்களுக்கு அழுக வரும். அவங்க அங்க வந்து வேகமா ஓடிடுவாங்க. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்க நடந்து போயிட்டே இருப்பாரு. இப்போ அடுத்த நாள் காலையில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அலி, எனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாது, சொல்லி தரையானும் போது, கண்டிப்பா உனக்கு சொல்லி தரேன்னு ஜாலியா பேசுவாங்க. சரி ரெடி ஆயிட்டேன், இப்ப என்ன சாப்பிடலாம் அப்படின்னும் போது, எனக்கு பர்கர் வேணும், சரிவா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனை அவ்வளவு அன்பா பார்த்துப்பாரு. அவனுக்கு தேவையானது எல்லாம் பண்ணுவாரு. அப்போ அவருக்கு அவனை இன்னும் சந்தோஷப்படுத்தணும்னு தோணும். அவன் ஃப்ரெண்டு கிட்ட, இங்க பாரு, உனக்கு பர்த்டேன்ற மாதிரி நான் அலி கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம், கேக் கூட வெட்டலாம் அப்படின்ட்டு அலி கிட்ட போய் உனக்கு என்ன ஃபிளேவர் கேக் பிடிக்கும் போது அவன் சாக்லேட் சொல்லுவான். பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்கும், அங்க போவாங்க. அங்க 2 நாளுக்கு முன்னாடி செஞ்ச கேக்லாம் இருக்கும், அது மலிவான விலைக்கு விற்பாங்க. அதை அவர் வாங்கிட்டே இருக்கும் போது இப்போ அலி வேகமா அந்த பேக்கரிக்குள்ள வரான். என்ன ஆச்சு அப்படின்னும் போது, ஒரு லேடி என்ன கடத்திட்டு போக முயற்சி பண்ணாங்க, நல்லா இங்க ஓடி வந்துட்டேன் போது அவருக்கு சமக்கம் வரும். வெளியே போற, யார் அது, யார் இவனை தொட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துவாரு. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டும் வருவாங்க. அவனை போட்டு சமாளியே அடிப்பாங்க. உன்னை நம்பிதாண்டா அந்த பையனை விட்டு போனேன். ஹீரோ அலியை பத்தி நினைக்கும் போது ரொம்பவும் எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டும் வருத்தப்படுவாரு. ஹீரோ வரேன்னு சொல்லிட்டு கேக்கு புடிங்கிட்டு அவன் பின்னாடியே போவாரு. அன்னைக்கு நைட்டு பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாருமே பாட்டு பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்டை திட்டான்னு சொல்லி கொஞ்சம் அப்செட்டா இருப்பாரு. அதுக்கடுத்து டைம் அடிச்சு கேக்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேக் எடுத்துட்டு வந்து முன்னாடி வைப்பாங்க. இப்போ அலியை தான் ஹீரோ கேண்டில ஊத சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற நீ தான் சின்ன பையன், உன்னோட விஷயம் தான் முதல்ல இருக்கணும், கேண்டில ஊதுறதுக்கு முன்னாடி உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த விஷ் பண்ணிக்கோ அப்படின்னும் போது அவன் ஊதுவான். ஆனா அது அணையாதே எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊதலாம் சொல்லி கேக்ல இருக்க கேண்டில அணைப்பாங்க. கேக்க வெட்டி எல்லாம் சாப்பிடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. எல்லா வருஷமும் இப்படி கேக் வெட்டி நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்பதான் அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட விஷயம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுல ஒரு பையனோட அம்மாவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லுவான். உடனே ஒரு ஃப்ரெண்டும், எல்லா வாட்டியும் இதுதான் நான் சொல்றேன், இந்த வாட்டி வேற புதுசா சொல்றேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு பையன் என்ன சொல்லுவானா, நான் சாகணும்னு ஆசைப்படுறேன், ஏன் அப்படி சொல்றேன், நான் சின்ன பையனா இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க, நான் வளர்ந்த பிறகு இறந்தேன்னா என் அம்மாக்கு என்னோட அடையாளம் தெரியாது சொர்க்கத்துல, அதனால நான் சின்ன பையனா இருக்கும்போது இறந்தாதான் என்னோட அம்மாக்கு என்னோட அடையாளம் தெரியும் அப்படின்னு அவங்களோட சோகமான விஷயத்த சொல்லுவாங்க. ஹாப்பியா ஸ்டார்ட் ஆன பார்ட்டி கடைசியில சோகமாவே முடியுது. இப்ப ஹீரோவும் அலியும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அலி என்ன சொல்லுவானா, நான் ஆசைப்பட்ட
ஆசைப்பட்டது என் அம்மாவை பார்க்கணும், என் அம்மா என் கூட வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லும்போது, அலியும் ஹீரோவ பார்த்து, "உனக்கும் அம்மாவ பார்க்கணும்னு ஆசை இல்லையா? உன் அம்மா எங்க இருக்காங்கன்னும்போது, ரொம்ப தூரத்துல இருக்காங்க. நான் அவங்கள பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா அது நடக்கும்" அப்படின்றத சொல்லுவான். சரி, எப்ப எனக்கு ஸ்விம்மிங் சொல்லி தர? நாளைக்கே போலாம் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் எழுந்துப்பாரு. பெட்ல அலி இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரு பதறம் வேற. வெளிய இருக்கவங்க எல்லார்கிட்டயும் போய் கேட்பாரு. அந்த சின்ன பையன பார்த்தீங்களான்னு யாருக்கும் தெரியாது. உடனே அவங்க கிட்ட வேலை பார்க்குற பசங்ககிட்டயும் போய் அந்த சின்ன பையன பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்பாரு. அவருக்கு போக போக கோபம் அதிகமாயிட்டே இருக்கும். எல்லாரையும் புடிச்சு கத்துவாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பையன் சைலண்டா உட்காந்துட்டு இருப்பான். "அலி, எங்க போயிட்ட அலி? உன்னை எங்கெல்லாம் தேடுறதுன்னும் போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என் அம்மா என்ன கூப்பிடுற மாதிரி. அதனால அவங்கள தேடி போய் பார்த்தேன். ஆனா அவங்க இல்ல. அதனால கடைசியில நான் வீட்டுக்கே வந்துட்டேன் போது, அலி, இந்த ஏரியா ரொம்ப மோசமானது. தனியா எங்கேயும் போகாது. என் கூடயே தான் நீ இருக்கணும்" அப்படின்றத அவர் சொல்லுவார். அலி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இரவு என்ன சொல்லுவாருன்னா, "உன்னோட வீடு எங்க இருக்கு? எனக்கு அந்த அட்ரஸ சொல்லு" அப்படின்னும் போது, "ஏன் கேட்கிறீங்க? உன்னோட அப்பா அம்மா கிட்ட நீங்க சேஃபா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியும். இல்லன்னா உன்னை தேடி பயப்படுவாங்கல்ல" அப்படின்னும் போது, நான் இப்ப அவங்கள பார்க்க போகல. நான் அதிகமா பணம் சம்பாரிச்ச பிறகுதான் அவங்கள பார்க்க நான் போவேன்" அப்படின்னு அவன் சொல்லுவான். "சரி, ஓகே, நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் உனக்கு பணம் சம்பாதிக்க ஐடியா தரேன். நீ உன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு காமிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னும் போது அவனும் யோசிப்பான். எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்க சொல்லி தருவீங்களா? அப்பனா ஓகே, டீல்" அப்படின்னு அவன் சொல்லுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க பீச்சுக்கு போவாங்க. அங்க அலிக்கு ஹீரோ ஸ்விம் பண்ண சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ஜாலியா இருக்கும்போது அங்க அவரோட ஃப்ரெண்ட் வருவாங்க. ஜாலியா அவங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை அவரோட ஃப்ரெண்டும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வீட்டுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா அவங்க அங்கிள் இருப்பாரு. அவங்க அங்கிளை பார்த்தோன்னே ஹீரோ, "எனக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்லியிருப்பானு. இந்த பையன் என் கூட தான் இருக்கானும் போது, இந்த பையன் எதுக்கு உங்க கூட வச்சிருக்க? இவனோட அப்பா அம்மா இவனை தேடுவாங்கல்ல. தயவு செஞ்சு அவங்க கிட்ட விட்டுரு. இல்லன்னா போலீஸ் கிட்டயாவது இவனை ஒப்படை" அப்படின்னும் போது ஹீரோவும் கொஞ்ச நாள் கழிச்சு இவனோட அப்பா அம்மா கிட்டே நான் விட்டுறேன் அப்படின்னும் போது உடனே அந்த அங்கிள் என்ன கேட்பாங்க, "எனக்கு என்னவோ இவனோட அப்பா அம்மா இவனை தொலைக்கல. அவங்கதான் இவனை வேணும்னே விட்டுட்டு வந்திருக்காங்க. நீ இப்ப போய் அவங்க அம்மா கிட்ட இவனை கொடுத்தா கூட அவங்க இவனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி அவங்க அம்மா அப்படி பண்ணுவாங்க? அவங்க புருஷன் கிட்ட இருந்து காப்பாத்தணும் தான் இந்த பையனை குப்பையிலே போட்டாங்க. கண்டிப்பா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னும் போது, "அலி, இங்க பாரு, கனவு உலகத்துல இருக்காத நிஜத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இங்க இத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவால கைவிடப்பட்டவங்க தான். இது வரைக்கும் யாராவது ஒருத்தவங்களோட அப்பா அம்மா வந்து எங்களை கூட்டிட்டு போயிருக்காங்களா? இது வரைக்கும் இல்ல. உன் ஃப்ரெண்டு எவ்வளவு வருஷம் அவங்க கூட இருக்கான். அவனோட அப்பா அம்மா இதுக்கும் அவன் பார்த்திருக்கானா? இல்ல அவங்கதான் இவனை தேடி வந்திருக்காங்களா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பையனோட அப்பா அம்மா இவனை தேடி வரமாட்டாங்க. போலீஸ் கிட்ட விட்டுற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும், "அப்படிலாம் இருக்காது. எல்லா அம்மாவும் அவங்க குழந்தைய விரும்புவாங்க. அவங்கள ரொம்பவும் பிடிக்கும். இவனை காப்பாத்துறதுக்காக தான் எங்க அம்மா அப்படி பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அவனை தேடி வருவாங்க" அப்படின்னு சொல்லும் போது அவரும், "இங்க பாரா, உடம்பு சரியில்லாம இருக்கு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணாத. உன் ஹெல்த்த முதல்ல பாத்துக்கோ" அப்படின்னுவாரு. உடனே அவனுக்கு கோவம் வரும். "நான் சின்ன வயசுல இருந்து இங்க தானே இருக்கேன். என்னை நீங்க உங்க இஷ்டத்துக்கு தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டேன் என் அம்மா அப்பாக்க நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்ல அவங்கள தேடின முயற்சி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு கோவம் வரும். இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோ அலிய கூப்பிடுறாங்க. "உனக்காக ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன், கீழே வா" அப்படின்னும் போது, என்னன்னா இவனுக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். அதனால இவங்க பண்ண தொழிலே அவனுக்கு கத்து தருவாங்க. அவனுக்கான ஒரு சின்ன பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடிய தள்ளு வண்டியும் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க. "வா, இன்னைக்கு நான் உனக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி தரேன்னு" சொல்லி ஒரு தெருக்கு கூட்டிட்டு போவாங்க. எப்படி பொருட்களை எடுக்கணும், எந்த பொருளுக்கு எவ்வளவு காசு தருவாங்கன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் ஜாலியா ஒரு இடத்துக்கா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வராங்க. ஹீரோவும் அவரோட அம்மா போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்ன கார் இருக்கும். அதை அலி கிட்ட கொடுக்குறான். "இது நான் சின்ன வயசுல விளையாட பொருள். இதை வச்சுக்கோ. இங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ வீட்லயே இருன்னு" சொல்லிட்டு அவர் போவாரு. போகும்போது அங்க இருக்க தெரு பசங்க எல்லாம், "அலி வீட்லயே இருக்கானும் போது", "ஆமா, அவன் வீட்டுலதான் இருக்கா. என்ன உங்களுக்கு? உங்க வேலையை பாருங்க" அப்படின்ட்டு அவர் போற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ அவருக்கு கை நடுங்க ஆரம்பிக்கும். உடம்பு ரொம்ப முடியாம போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் சரியான பிறகு வீட்டுக்கு வந்து பார்த்தா பசங்க எல்லாம் சுத்தி நிற்பாங்க. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அலி கீழே விழுந்து கிடப்பான். அவன் சுயநினைவே இல்லாம இருப்பான். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்ப்பாங்க. என்ன இருக்கும்னா, அந்த தெருவுல இருக்கிற பசங்க எல்லாம் அந்த பையனுக்கு ஒரு போதை பொருளை கொடுத்துருவாங்க. "எதுக்கு இதை சாப்பிட்டடா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இதை சாப்பிட்டா என் அம்மா கண்ணுக்கு தெரிவாங்க, அவங்க சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்" அப்படின்னும் போது அந்த பையன் எந்த அளவுக்கு அவங்க அம்மாவை நேசிக்கிறான்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி அழுகுவாரு. அவன் சுயநினைவே இல்லாம இருக்கறனால அவன் கண்ணை திறக்கணும்னு சொல்லி அவனோட கண்ணத்திலே அடிப்பாரு. டக்குன்னு அவன் கண்ணை திறந்துருவான். "நீ என்னோட ஸ்டெப் ஃபாதர் தானே, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. என்னையே அம்மா விட்டு வெளியே போயிரு. நீ என்ன அடிச்சல, நீயும் என் ஸ்டெப் ஃபாதர் மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்ற. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு" சொல்லி கத்துவான். உடனே ஹீரோ, "இல்ல நான் அப்படி கிடையாது. உன்னை எழுப்புறதுக்காக தான் அடிச்சேன்னும் போது எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்லி அங்கே ஒரு போட்டோ எடுப்பான். அந்த போட்டோ பார்த்து அவனும், "இது நான் தானே, என் அம்மா பக்கத்துல நீ எப்படி நிக்கிற? அப்ப நீ தான் என்னோட ஸ்டெப் ஃபாதர்" அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ கிழிக்க பார்ப்பான். ஹீரோவும், "தயவு செஞ்சு இந்த போட்டோ கிழிக்காத. அது என் அம்மா, அது நான் தான், நீ கிடையாது" அப்படின்றத சொல்லுவாரு. அவனும் அந்த போட்டோ கிழிச்சிருவான். கிழிச்சிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வருவாரு. அவனுக்கான மருந்து கொடுத்துட்டு, "என்னடா ஆச்சுன்னும் போது, போதைப் பொருள் எடுத்துக்கிட்டா அதனால இப்படி பண்ணிட்டான். அவனை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் போது, இந்த நிலைமையில அவனை கூட்டிட்டு போறது சேஃப் கிடையாது." ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவனை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்றத சொல்லுவாரு. அடுத்த நாள் காலை அந்த குட்டி பையனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவனும், "எங்க போறீங்க?"
அப்படின்னும் போது உன்னோட வீட்டை தேடிதான் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஆல்ரெடி அவனோட தெரு பேரே இவர் சொல்லியிருப்பான். அதனால அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது அவன் பயப்படுறாங்க பாரு, உன் அம்மா கிட்ட நீ என்கிட்ட தான் சேஃபா இருக்கேன்னு தான் நான் சொல்ல போறேன் போது அந்த பையன் கொஞ்சம் பயந்துட்டே இருப்பான். சொல்லு எங்க உன் வீடு இருக்குன்னும் போது இப்ப அவருக்கு ஒரு கால் வரும். அவரோட ஃப்ரெண்டு தான் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அலி நடந்து போயிட்டே இருப்பான். எங்கடா போறேன் போது இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டை விட்டு வெளியே ஒருத்தர் வருவார். இவர் தான் என்னோட ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னும் போது அலி இங்கே நில்லு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடி போய் பார்ப்பாரு. அந்த ஆள் அங்கிருந்து மறைஞ்சு போயிருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த குப்பை தொட்டியில அலி படுத்துக்கிட்டு இருப்பான். அவனோட கண்ணத்துல அடிச்ச மாதிரி காயங்கள் இருக்கும். யார் இதை பண்ணது அலி அப்படின்னும் போது என்னோட ஸ்டெப் ஃபாதர் தான். நான் அவரை தேடி தானே போனேன், அவர் எப்படி இங்க வந்தாரு? அலி உண்மையை சொல்லி யாரும் உன்னை அடிச்சது, இங்க இருக்கிற பசங்களா சொல்ல அலி அப்படின்னும் போது அவன் சைலண்டா இருப்பான். உடனே அவரை அங்க தெருவுல இருக்கிற மத்த பசங்களோட சண்டை போடுவாரு. அப்படி சண்டை போடும் போது அவங்க இவரை அடிச்சுட்டு அங்க வந்து போயிருவாங்க. இப்போ அவரோட வாயில இருந்து ரத்தம் வரும். அப்படியே அன்கான்சியஸா போயிடுவாரு. அந்த பக்கத்துல அலி இருக்கிறதா அவர் பாப்பாரு. கண் திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அங்க ஒரு டாக்டரும் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க குணமாயிருவீங்க, ரெஸ்ட் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட முகத்தை பார்க்கும்போது இவருக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த அம்மா மாதிரியே தோணும். திரும்ப அவரு உங்களோட பையன் ஓகேவா குணமாயிட்டானான்னு கேட்கும்போது அவங்க நீங்க யாரும் நினைச்சீங்கிட்ட பேசுறீங்க, நீங்க மயக்கத்துல இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அலி எங்க இருக்கானும் போது அவன் நான் தேடி பார்த்தா அவன் எங்க போயிருக்கான்னு தெரியல, நீ முதல்ல ரெஸ்ட் எடுனும் போது அவருக்கு கோவம் வரும். அலி எங்கடா, அவனை நான் தேடி போறேன் அப்படின்னு எழுந்து பாரு, இங்க பாரு உன் உடம்பு தான் முக்கியம், நீ முதல்ல கியூர் ஆகுனால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அவர் சேர்த்து வச்ச பணத்தை மொத்தமா எடுத்துட்டு அவர் அங்க போக பாப்பாரு. ஆனா அங்க அங்கிளும் வந்துருவாரு. பைத்தியமான நீ இந்த பணம் உன்னோட ட்ரீட்மெண்ட்காக வச்சது எங்க எடுத்துட்டு போற அப்படின்னும் போது அங்கிள் வழி விடுங்க, நான் எதையும் உங்ககிட்ட சொல்ல விரும்பல, இங்க இருந்து நான் போகணும் அப்படின்னும் போது முட்டாள்தனமான விஷயத்த பண்ணாத, அந்த பையன் இங்க இல்ல, அவன் போயிட்டான் அவ்வளவுதான், நீ முதல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னும் போது அவருக்கு கோவம் வரும். இங்க பாருங்க, என் வாழ்க்கையில என் அம்மா என்னால கடைசிக்கும் பார்க்க முடியல, ஆனா அந்த பையனுக்கு நான் உதவி பண்ணும், அவனோட அம்மாக்கும் நான் உதவி பண்ணணும், என்னால மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியும், இந்த பணத்தை வச்சு அவங்கள நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவங்க எல்லாரையும் மிரட்டுவாரு. அங்குளும் சரி விடு அவன் போட்டோம் அப்படின்றத சொல்லுவாங்க. காரை எடுத்துட்டு இப்ப அந்த வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் கதவு தட்டினா 2 வயசானவங்க வருவாங்க. அலி எங்க இருக்கேன்னு கத்தும் போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அலி இங்க தானே இருந்தா, அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துவாரு. கத்தும் போது இப்போ ரூம் ஓபன் பண்ணி உள்ள போனா அவருக்கு சில விஷயங்கள்லாம் தோணும். என்னன்னா அலி பெட்ல படுத்துக்கிட்டு இருப்பான். அவனோட ஸ்டெப் ஃபாதர் வந்து அவனை போட்டு செம்ம அடி அடிப்பாங்க. இப்போ அந்த வயசான பாட்டி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அதுல நீ தான் இருந்த, உன்னோட அப்பா அம்மா உன்னை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நீ தெருக்கல்ல தான் வாழ்ந்த, இதுதான் உன்னோட பழைய வீடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு அப்படியே தலையை சுத்தம். இப்போ ஹீரோ அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டே இருப்பாரு கையில அந்த போட்டோவோட. இப்போ அவரோட ஃப்ரெண்டு சில விஷயத்த நம்ம கிட்ட சொல்ற மாதிரி காமிப்பாங்க. ஹீரோவும் எங்களை மாதிரி தான் தெருக்கல்ல இருக்கக்கூடிய பையன், அவன் எங்க கூட சேர்ந்து அவன் வேலை பார்த்துருந்தான். ஆனா அவன் எங்களை மாதிரி கிடையாது, அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன், அவனுக்கு நிறைய இமேஜினேஷன் வரும், அதெல்லாம் உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அலின்ற பையன் உண்மையாவே கிடையாது. ஆனா ஹீரோ ஆரம்பத்துல இருந்து அலின்றவன் இருக்கிறான், அவன் தான் கூட தான் இருக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவரோட ஃப்ரெண்டு பார்த்தாரு. என்னால அவனை தடுக்க முடியல, ஏன்னா அவன் விஷயத்த பண்ணும்போது அவன் சந்தோஷமா இருந்தான், அவனோட சிரிப்பு முகத்தை நான் அப்பதான் பார்த்தேன் அப்படின்றத சொல்றாரு. இந்த விஷயம் அவன் பண்றதை நான் அங்கிள் கிட்டயும் சொன்னேன், அவரும் அவனை சரி பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா அவன் திரும்பவும் அந்த கனவு உலகத்திலே மாட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவர் கையில இருந்த போட்டோ காமிக்கிறாங்க. இப்பதான் ட்விஸ்டே, அலின்றது வேற யாரும் இல்ல, அது இவர் தான். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த லேடி வேற யாரும் இல்ல, அது இவனோட அம்மா தான். அலி சின்ன வயசுல இந்த பிரச்சனைனால தெருக்கல்ல வந்திருப்பாரு. இங்க இருக்கிறவங்களோட சேர்ந்துதான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட வாழ்க்கை ரொம்ப கடினமா இருந்திருக்கு. அந்த நேரத்துல அவர் சின்ன வயசுல அவர் மிஸ் பண்ண வாழ்க்கை, யாராவது தன்னை காப்பாத்திருவாங்க, தனக்கு துணையா இருப்பாங்கன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவர். அவரே அவரோட வாழ்க்கையில ஒரு குழந்தையா வர மாதிரி அந்த குழந்தைய அவர் அரவணைச்சு பாத்துக்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. இப்பதான் அவருக்கு அந்த உண்மையே தெரிய வருது. இல்லைன்னா நம்ம முட்டாளா இருந்துட்டோமே சொல்லி வருத்தப்படுறாரு. டக்குனு மயக்கம் போட்டு வந்துடுறாரு. அங்க போலீஸும் வராங்க. அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு உடலை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவரோட கையில அந்த போட்டோ தண்ணியில போயிட்டு இருக்கு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டிங்க ரொம்ப சோகமா முடிச்சாலும் இந்த படத்தை ரொம்பவே அழகா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நம்ம சந்திக்கு வர. Until then, bye bye.